ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய் மசாலா பிrattal அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு நான் பேனில் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் இல்லை. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் இருந்தால் நம்ம வானல்லே செய்யணும். குக்கரில் செஞ்சோம்னா உடஞ்சி போயிடும். இது கொஞ்சம் காஞ்சி போனதுனால நான் வந்து பேனில் செய்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு அதை நான் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி, ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று அதோடு சேர்த்துக்கலாம். அது வதங்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை எடுத்து இப்போ இது தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூனு கரம் மசாலா, அரை ஸ்பூனு மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள். இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு 4 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்துருவோம். ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கிக்கிட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்ப சாதம் பிரட்டி பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் செஞ்ச மாதிரி அப்படி ரொம்ப மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது நல்லா எல்லா காயிலையும் படிகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மசாலாவில் கொஞ்சம் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது, அதனால் போடுறேன். அது ஆப்ஷனல் தான். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுதான். இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி, அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு, நம்ம ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காயாக இருந்தால் நம்ம குக்கர்லலாம் வைக்கக்கூடாது. நம்ம சும்மாவே பிரட்டி எடுத்துடணும். ஏன்னா குக்கரில் விட்டால் உடஞ்சி போயிடும். இது கொஞ்சம் காஞ்ச முருங்கைக்காய்ங்கிறதுனால நான் குக்கரில் ஒரு விசில் விட போகிறேன். இப்போ இதில் தேவையான உப்பு அதையும் சேர்த்துருவோம். இங்கே பக்கத்தில் வீடு கட்டுறாங்கப்பா, ஒரே சவுண்டு, பயங்கரமாக சவுண்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இது இனிமேல் முருங்கைக்காய் சீசன் தான் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி நம்ம சாம்பாரில் போடுறது, குழம்புல போடுறது, எல்லாத்துலேயும் போடுவோம். ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இனிமேல் சீப்பாக தான் கிடைக்கும் முருங்கைக்காயெல்லாம். இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இது நான் ஒரே ஒரு விசில் வரேன். நீங்கள் அந்த சட்டியிலே பிரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் உடையாமல் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காயாக இருந்தால், கொஞ்சம் வாடின முருங்கைக்காயாக இருந்தால் கொஞ்சம் ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உடையாமல் இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். பாருங்கள், வத்திருச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான
ஒரு பிரட்டல், முருங்கைக்காய் பிரட்டல். இந்த சீசனில் வந்து முருங்கைக்காய் நிறைய நம்ம வந்து கிடைக்கும். இனிமேல் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே முருங்கைக்காய் பிடிக்கும். அதில் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லா பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இதான் செய்வீங்க. எண்ணெயிலே வறுக்கிற முருங்கைக்காயை விட, எண்ணெய் நிறைய விட்டு வறுக்கிறத விட, இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து செய்கிறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன். பை.